அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 21/2/2025. அஷ்டமி திதி காலை 11:58 வரை. அதன் பிறகு நவமி திதி. அனுஷம் நட்சத்திரம் பிற்பகல் 3:51 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் பிற்பகல் 3:51 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? மதில் சுவர் அமைக்க, வாகனம் விற்க, வழக்குகள் தொடர, கடன் பைசல் செய்ய, நிலம் கழனி திருத்தம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை விட மனநிறைவான வாழ்வே சிறந்ததாகும். ஏனென்றால் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுவது, மனநிறைவு என்பது நாமே முடிவெடுத்து கொள்வது. ஆமாங்க, அதனால தாங்க ஊர் உலகமெல்லாம் அப்படியே பாராட்டுற மாதிரி ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நமக்குள்ளார நாம் நிம்மதியாக இருக்கணும், நமக்குள்ளார நாம் சந்தோஷமாக இருக்கணும், நமக்குள்ளார நம்ம கவலை இல்லாமல் இருக்கணும். ஆமாங்க, இதைத்தாங்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக இயல்பாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:51 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:51 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராருங்க. அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அந்த விவாதத்தை நீங்கள் தவிர்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் கூட அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை மேலே பழி சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கோபப்பட்டு ஆவேசமாக எதையும் பேசி வைக்காதீங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது மொபைல் ஃபோனை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வாகனத்தை எடுக்கும் பொழுதே பிரேக்கெல்லாம் இருக்குதா, ஃபியூல்லாம் இருக்குதா ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக குறைகள் சிலர் சொல்லுவாங்க, அதை கண்டுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:51 பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வேண்டாம் என்று வீசி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர் முன்பாக மரம் போல எழுந்து வளர்ந்து வா. ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யார் நம்மளை புறக்கணித்தார்களோ, யார் நம்மளை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் நம்மளை மரியாதை குறைவாக நடத்தினாங்களோ
அவங்க முன்னால் நீங்கள் எப்பொழுதுமே ஜெயிச்சு காட்டுவீங்க, அவங்களுக்கு பதிலடி தருவீங்க. அந்தளவுக்கு மனசுக்குள்ளார வைராக்கியத்தை வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. விஐபிகளால் ஆதாயம் உண்டு. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு கூட சின்ன சின்ன வழிவகைகள், முறைகள், உதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் கூட நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது பங்குதாரர்கள், புது முதலீட்டாளர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நிம்மதி கிடைக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நகர்ந்து கொண்டே இருப்பது நதிகளுக்கு அழகு, உயர்ந்து கொண்டே இருப்பது தான் மனிதனுக்கு அழகு. ஆமாங்க, வாழ்க்கையில் கடின உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. ஒரு திரியாக அப்படியே ஒசந்து நின்றுட முடியாது. கடின உழைப்பு உழைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறுவாங்க. ஆனால் அந்த முன்னேற்றம் நிரந்தரமானதாக இருக்கும். உங்கள் முன்னேற்றமும் அப்படி தாங்க. காலம் காலமாக காலத்தையெல்லாம் கடந்து கடுமையாக உழைப்பால் வெற்றியடையக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் நடக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும். அதே மாதிரி பிளான், கட்டட வரைபடம் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். அதே போல் அதிகாரிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது பங்குதாரர்களும் இன்றைக்கி வருவாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக இருந்து வந்த உரசல் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில முக்கிய முதலீடுகள், சில முக்கியமான சொத்துக்கள் வாங்கிறது, சேர்ந்து வாங்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து பத்து எல்லாமே அமையுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு. மகிழ்ச்சியாய் இருப்பது போல நாம் நடிக்க முடியும்.
ஆனால் நிம்மதியாய் இருப்பது போல நாம் நடிக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க சந்தோஷம் பெருசாக இருக்கோ இல்லையோ, மனசில் எந்த குறையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டால் போதும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பணங்காசு சொத்தை விட நிம்மதிக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. நீங்கள் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்க இப்போ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்கள் நட்பை அவங்க அடையிறதுக்கு விரும்புவாங்க. உங்களோட இருக்கணும்னு நினைப்பாங்க, உங்களோட பயணிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு கேது வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க, பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் தீருங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதிரிகளே இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் காலுக்கு கீழேயே துரோகிகள் இருப்பதை உணர முடியாமல் விட்டுவிட்டோமே. ஆமாங்க, எதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க, அதனால் நம்ம கவனமாக இருந்துடலாம். ஆனால் கூடவே இருந்து குழி பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும் இல்லைங்களா? அவங்களிடம் சில நேரங்களில் ஏமாறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அந்த சுக்கிரனுக்கு 4வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து பிருகுமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன? வீடு மாறுறது அல்லது வீடு வேண்டுவது, அதாவது வாங்குவது, அதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியும். இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறைகள் அமைக்கிறது, அதுவும் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும், பணவரவு அதிகம் கொடுக்கறதா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும். உத்தியோகத்திலேயும் எல்லா வகையிலுமே நல்ல பேர் கிடைக்கும். பிள்ளைகளாலும் இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டு. சந்தோஷமான செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த நண்பரையும் இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படவும் செய்வீங்க. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுவிதமான சில பொருட்கள்லாம் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் அரசு காரியங்கள் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, பணவரவும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பது எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வெற்றி வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று, இல்லையென்றால் முயற்சியை அதிகமாக்கி கொண்டே போ, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சும்மா வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தால்
வெற்றி கிடைச்சிடாது. அந்த வெற்றியை அடைவதற்காக கடுமையாக முயற்சி செய்யக்கூடியவர்கள், முயன்று கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உடன் பிறந்தவங்களும் உதவியாக இருப்பாங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த அந்த நீண்ட நாள் கனவு, ஆசை அதெல்லாம் கூட நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பேங்க் லோன் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் யார் உண்மையானவங்க, யார் நடித்தாங்க, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் புரியவும் ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததையும் பொல்லாததையும் நினைத்து ஏங்கி தவிப்பதற்கு அல்ல. ஆமாங்க, சிலர்லாம் அப்படியே கவலையிலேயே மூழ்கி போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அப்படியே உடஞ்சி போவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தலையில் எழுதுனது தாங்க. அதை கடந்து வர்றதுக்கான வழி என்னவோ அதுதாங்க நம்ம பார்க்கணும். அதனால தாங்க அடுக்கடுக்காக அடி மேலே அடி அடித்தாலும் இடி மேலே இடி விழுந்தாலும் நம்பிக்கையை மட்டும் தளர விடாமல் தைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அவரை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. வியாபாரத்தில் கூட நீங்கள் நினச்சதை விட இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் ஆன்மீக சிந்தனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எது வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரமும் உங்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பேசி தீர்க்கப்பட்டு விடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியும் கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வீண் பழிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எவரையுமே தரக்குறைவாக எடை போடாதீர்கள். ஏனென்றால் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலானது அதன் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. ஆமாங்க, இந்த மாதிரியான சூட்சுமத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு திறமையை இறைவன் கொடுத்துருப்பாரு. அதனால் எல்லாருமே திறமைசாலி தான். அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க ஏதோ சிறந்து விளங்குறாங்க.
அதனால் எல்லாரும் நல்லவங்க தான், எல்லோரும் திறமைசாலிதான்னு எல்லோருக்கும் எல்லாம் என்கிற கொள்கையை கொண்டதோடு மட்டுமல்லாமல் எல்லோரையும் சமமாக மதித்து நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் மதியம் 3:51 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் மதியம் 3:51 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க. நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிங்கிற பேரில் நீங்கள் எதுவும் அதிர்ந்து இன்றைக்கி பேசிக்க வேண்டாங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்களை நோக்கி வீசப்படும். அதே மாதிரி ஒரு சிலர் உங்களுடைய வாயை கிளறத்துக்குன்னே ஏதாவது பேச்சு கொடுப்பாங்க, உங்களை கோபப்படுத்துவாங்க, உங்களை சீண்டி பார்த்து உங்களை வேறு ஏதாவது சிதறடிக்க பார்ப்பாங்க. கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்லுங்கள். உங்கள் கோபத்தை அவங்க மேலே திணிச்சிட்டு இருக்க வேண்டாம். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனதில் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அவ்வாறு சிரிக்க தெரிந்துவிட்டால் அதைவிட பெரிய விஷயம் வேறு எதுவும் அல்ல. ஆமாங்க, ஒரு பக்கம் ஒரு சோகம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் அந்த சோகத்தையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா எந்த சுகமும் நமக்கு கிடைக்காம போய்விடும். அதனால தாங்க போர்க்களத்தில் சிரிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பூவுக்குள் பூகம்பம் பிடித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் இருக்குது, பயணங்கள் இருக்குது, அதே மாதிரி நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. செவ்வாய் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கிற வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வீடு வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி மேனேஜரை கூட பார்த்து பேசுங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறதுக்கும் பிளான் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்கும். அதே மாதிரி முன்ன மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற பயமும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியம் அழகுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்கும். ஆனால் நாம் எவ்வளவோ உழைக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், இருந்தாலும் பெருசாக லாபம் வர மாட்டேங்குதேங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருந்துட்டு தாங்க இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதை செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் நம்முடனேயே வாழும் ஒருவரை கூட நம்மால் இந்த தலைமுறையில் இந்த ஜென்மத்தில்
திருப்திப்படுத்த முடிவதில்லை. ஆமாங்க, யாருமே திருப்தி அடைகிற மாதிரி இல்லைங்க. கேட்குறதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னுங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தாங்க சரி, எல்லாரையும் திருப்திப்படுத்தின்னு இருக்கிறது நம்ம வேலை இல்லை. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாம் எவ்வளோ தரணுமோ அவங்களுக்கு கொடுத்து உதவுவோம். அதையும் தாண்டி அவங்க விருப்பப்படுறாங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பில்லை, நம்ம வழியை பார்த்துட்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பாருங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். மூத்த சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்கும். செவ்வாய் வலுத்து உட்கார்ந்ததுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பழைய கடன் தான் ஒரு பக்கம் துரத்திக்கிட்டே இருக்குது. அதை நினைக்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இதுவரைக்கும் கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது. இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது திடீர்னு உங்களுக்கு ஒரு வழியில் பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விட்டு செல்வதற்கும் விட்டு கொடுப்பதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தாங்க. உறவுகள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் உறவு தேவைப்படும். உறவு நமக்கு தேவை, நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுத்து போகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுக்கவும் செய்வீங்க, விட்டு செல்லவும் தயங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. சவால்களில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரியினுடைய மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் சேருங்க. அதே போல் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஒரு புரிதல் எட்டி பார்க்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் நீங்கள் இறங்கி பேசலாம். அதுவும் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டு. ஆனால் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே விரைவாகவும் முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன்? வார்த்தைகளால் மனதை உடைத்த பின்பு ஆறுதல் வார்த்தை சொல்லி என்ன பயன்? ஆமாங்க, அதனால தாங்க ஒரு தடவை சண்டை சச்சரவு ஆகி ஒரு விரிசல் விழுந்துடுச்சுன்னா அந்த உறவை பற்றி நீங்கள் மறுபரிசீலனை தான் செய்வீங்க. இது சரி வருமா வராதான்னு தெரியலையே,
நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம வழியை நாம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் முடிவெடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி பேசலாம். சுமூகமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகி உயரதிகாரிகள் உங்கள்கிட்ட பாசமாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியாகிய சந்திரனை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி உண்டு, வெற்றி உண்டு. எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி அடங்குவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கரடுமுடாக இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலரெல்லாம் பார்த்தோம்னா நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் வருது அப்படின்னு நகம் கடிப்பவர்களின் ஜாதகங்கள் ஒரு 40-50 ஜாதகங்களை நாம் எடுத்து பார்த்தோம். யாருக்கெல்லாம் நகம் கடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு தேர்ந்தெடுத்து பார்த்தோம். பழைய நூல்களில் இது பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தோம். நந்தி பாக்கியம் இது மாதிரி நூல்களில் ஒரு சிலது குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனால் இந்த எடுத்துக்காட்டாக நாம் தேர்ந்தெடுத்த ஜாதகங்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது சில கிரக அமைப்புகள் உள்ளவங்க நகம் கடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத உணர முடிஞ்சதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷன். அந்த நகத்துக்கு உரிய கிரகம் எது? சனி பகவான். அந்த கடித்தல் அப்படின்னு வருது இல்லைங்களா, கடிக்கிறதுனாலே செவ்வாயும் கேதுவும் தான். அது எதை கடிக்கிறதா இருந்தாலும் சரி, மாங்காய் கடிக்கிறதா இருந்தாலும் தேங்காய் கடிக்கிறதா இருந்தாலும் நகத்தை கடிக்கிறதா இருந்தாலும் செவ்வாயும் கேதுவும் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி இந்த 2 கிரகம் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் நகம் கடிக்கிற பழக்கம் வருதுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கை அப்படின்னா அது புதன் ஆகுது. அப்போது கை புதன், ஆனால் கையினுடைய வலிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது செவ்வாய். அது மாதிரி பிரித்து அப்படியே கொண்டு போனோம்னா சில விஷயங்கள் புரிய வரும். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்க நிறைய பேர் நீளமாக நகத்தை வளர்த்துக்கிறவங்களாம் இருக்காங்க. அதாவது இடது கையில் சில விரல்களில் மட்டும் நகம் வளர்ப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடுவிரல் இருக்கு இல்லைங்களா, அந்த நகத்தை மட்டும் வளர்த்து வச்சுருப்பாங்க. நடுவிரல்னாலே அப்புறம் சனி பகவான் விரல் தானே. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் அவர் ஜாதகத்தில் கொஞ்சம் வலுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக சனி பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு நகம் கடிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக வருது. அதே போல் சுக்கிரனும் சனியும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் அவங்களும் நகம் கடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருந்தால் அவங்களும் நெயில் கட்டரே தேவைப்படாமல் அந்த பல்லாலேயே நகத்தெல்லாம் கடித்து முடித்து எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்தால் நெயில் பாலிஷ் போடுறவங்களா இருப்பாங்க.
விதவிதமாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சாக என்ன கலரில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு உடுத்துகிறாங்களோ, ஆடை உடுத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்த நிறமியை வந்து நகத்தில் பூசிப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்தால் விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களை வந்து நல்லா பராமரிக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியுடன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்களும் நெயில் பாலிஷ் அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை மேட்சாக போட்டுக்கணுறதுக்காக அடிக்கடி வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறவங்களாக அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 3ஆவது வீடு சுக்கிரனுடைய வீடாக இருந்தாலும் அவங்களும் நெயில் பாலிஷ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து சாதாரணமாக நீங்கள் பாருங்களேன், சிம்ம லக்னக்காரங்க அதிகமாக நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிம்மத்துக்கு 3ஆவது வீடு வந்து துலாம், அது வந்து சுக்கிரனுடைய வீடு. அதே போல் பார்த்திங்கன்னா மீன லக்னக்காரங்க வந்து அதிகமாக நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மீனத்துக்கு 3ஆவது வீடு ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் எல்லாமே கண்டறியப்படிய முடியுதுங்க. அதனால் ஜோதிடம்ங்கிறது வந்து பழைய நூல்களை படிப்பதோடு மட்டுமில்லாமல் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் அணுகி அதில் வந்து ஒரு ஒப்புமை எடுக்கணும். அப்போ இந்தந்த கிரகங்கள்லாம் இருந்தால் இதெல்லாம் நடக்குது, அப்போ 2ஆம் இடத்துல சனி இருந்தால் அவங்க நகம் கடிப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம், அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுதுங்க. அப்போது 1-2 ஜாதகங்களை பார்த்துட்டு அந்த முடிவுக்கு வர முடியாது. பல ஜாதகங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சிலருக்கெல்லாம் 2ல் சனி பகவான் இருப்பார், ஆனால் நகம் கடிக்க மாட்டாங்க. காரணம் வந்து குரு பகவானுடைய பார்வையில் அந்த சனி பகவான் இருப்பார். அப்போ உள்விதிகள்னு செக்ஷனாக ஜோதிடத்தில் வந்து நிறைய பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தால் தான் உணர முடியுமே தவிர ஏதோ 1-2 தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் நம்ம உணர முடியாதுங்க. அதனால் ஜோதிடம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு எல்லா நேரத்திலும் வெற்றி கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.